கர்நாடக போர்கள் பார்க்குறோம். இதில் வந்து முதல் கர்நாடக போர் 2, 3ன்னு சொல்லி 3 கர்நாடக போர்கள் இருக்குது. பாருங்க, 3ஆம் கர்நாடக போர் கூட 1763ன்னு முடியும். முதல் கர்நாடக போர் பார்ப்போம், 1746 அதுலேருந்து 48 வரைக்கும். 2ஆம் கர்நாடக போர் வந்து 1749லேருந்து 54 வரைக்கும். 3ஆம் கர்நாடக போர் வந்து 1756லேருந்து 63 வரைக்கும். இவ்வளோ தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேப் பாருங்கள். முதல் கர்நாடக போருக்கும் 2ஆம் கர்நாடக போருக்கும் +1 இதில் ஆட் பண்ணால் வந்துடும். இதில் வந்து 2ஆம் கர்நாடக போருக்கும் 3ஆம் கர்நாடக போருக்கும் இடையே வந்து +2 ஆட் பண்ணால் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து 1746 இதை தெரிஞ்சுக்கோங்க. எண்டிங் வந்து 1763. இவ்வளோ தான். மராத்திய போர் பார்க்குறோம். ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே இந்த மராத்திய போர் பாருங்கள். மராத்திய போர் ஆரம்பம் எங்கன்னு பாருங்கள், 1775 ஸ்டார்டிங். இதே வந்து 3வது மராத்திய போர் முடிகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1818 முடியுது. இப்போ ஸ்டார்டிங் எண்டிங் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் மராத்திய போர் குறிப்பாக பாருங்கள், 1775லேருந்து 82 வரைக்கும் வருது. அடுத்தது 2ஆம் ஆங்கிலேய போர் எடுத்துக்கிட்டாக்க 1803ன்னு ஆரம்பிக்குது. இது வந்து 1803ன்னு ஆரம்பிக்குது, 805 முடியுது. 3வது ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1817லேருந்து 1818 வரைக்கும். இந்த 3வது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 17, 18 நடந்திருக்குது. இது 2ஆம் மராத்திய போர் பாருங்கள், 1803, 1805. இந்த ரவீந்திரநாத் தாகூரினுடைய மூத்த சகோதரர் பேர் தெரியுமா? அவர் தான் சத்யேந்திரநாத் தாகூர். சத்தியமணி சொல்கிறேன், சத்யேந்திரநாத் தாகூர் தான். இவரை பற்றி ஒரு கேள்வி. 1863ஆம் ஆண்டில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியருங்கிற பெருமை யாருக்கு இருக்குன்னா, அந்த சத்யேந்திரநாத் தாகூர் தான். ரவீந்திரநாத் தாகூரினுடைய மூத்த சகோதரரான சத்யேந்திரநாத் தாகூருக்கு தான் இந்த பெருமை இருக்குது. பிளாசி போர் 1757 நமக்கு தெரியும். அந்த பிளாசி போரில் பீரங்கி பயன்படுத்தியிருக்காங்களாம் ஐரோப்பியர்கள்னு சொல்கிறாங்க. பீரங்கி படை மட்டும் 100 இருந்திருக்கு பிளாசி போரில், ஐரோப்பியர் கைவசம். அதே போல் ஐரோப்பிய காலாட்படை எத்தனை அப்படின்னு கேட்டால் 1950 பேர். காலாட்படை 1950. ஆங்கிலேய மாலுமிகள் 50 மட்டுமே. ஆங்கிலேய மாலுமிகள் 50 மட்டுமே. சரி, இந்த பிளாசி போரில் இந்திய சிப்பாய்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால் 2100 பேர் வந்து இந்திய சிப்பாய்கள். சரி, வங்காளத்தில் இருந்து ஆங்கில இராணுவம், வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவம் எடுத்துக்கிட்டால் 6000 பேர் சொல்கிறாங்க. இந்த பிளாசி போரினுடைய நிகழ்வுகள் மட்டும். இந்த ஆங்கில இராணுவத்தின் வலிமை பற்றி 1857 பெரும்புரட்சியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1857 பெரும்புரட்சி. அப்போ இந்திய இராணுவத்தில் எடுத்துக்கிட்டால் 3,11,400 வீரர்கள். அந்த 3,11,400 வீரர்களில் 2,65,900 வீரர்கள் வந்து இந்தியர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ உயர் பதவி அலுவலர்கள் அனைவருமே யாராக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆங்கிலேயர்களாக தான் இருக்கான். அப்போ உயர்ந்த அலுவலர் எல்லாருமே ஆங்கிலேயராக இருந்திருக்கான். சர்கார் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிலேயர்கள் தான் இந்த சர்கார்னு பிரிக்கிறாங்க. 1865 வங்காளத்தில் திவானி வரி வசூல் செய்யக்கூடிய அந்த உரிமையை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது எப்போது அப்படின்னு கேட்கலாம். இதுதான் அலகாபாத் உடன்படிக்கைப்படி பெற்றாங்க, நமக்கு நல்லா தெரியும். இதில் சர்கார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், கிராமம், அந்த கிராம மாவட்டங்கள் இருக்குல்ல, அதைத்தான் வந்து இவங்க சர்கார்னு சொல்கிறாங்க. இதை ஆட்சி பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து ஃபௌஜ்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிநகர் உடன்படிக்கை இது 1757 பிப்ரவரி 9ஆம் நாள் அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்குது. அடுத்து 2வது கேள்வி, கர்நாடக போர்கள் காலம் என்னன்னு கேட்குறாங்க. 1746 முதல் 1863 வரை. இந்த காலகட்டத்துக்குள்ள 3 கர்நாடக போர்களும் முடிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது திப்பு சுல்தான் போர் இழப்பீட்டு தொகையாக ஆங்கிலேயருக்கு வழங்கியது எத்தனை கோடி அப்படின்னா 3.6 கோடி ரூபாயை வழங்கினார் ஆங்கிலேயருக்கு. 1799 திப்பு சுல்தானுக்கு எதிராக யார் வந்து போர் அறிவிக்கிறார் அப்படின்னு கேட்டால், இது வந்து 4ஆம் மைசூர் போர். வெல்லஸ்லி பிரபு வந்து போர் அறிவிக்கிறார். தரோக்காங்கிற தலைவரை வச்சு தானாக்கல் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் காரன்வாலிஸ் பிரபுன்னு சொல்லி சொல்லணும். காவல் பகுதிகள் அப்படின்னாலே காரன்வாலிஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். இந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் காலத்தில் நில வருவாய் திட்டங்களை பிரிச்சிருக்காங்க. நிலையான நில வருவாய், ரயத்துவாரி முறை, மகள்வாரி முறைன்னு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையான நிலவரி அப்படின்னா அது காரன்வாலிஸ்னு சொல்லணும். காரன் நிலையான நிலவரியை கொண்டு வந்தவர். ரயத்துவாரி வந்து தாமஸ் மன்ரோ, ரயத்துவாரி மன்ரோ. அடுத்து மகள்வாரிக்கு எடுத்துக்கிட்டா வில்லியம் பெண்டிங். மகள் அப்படின்னா அந்த இடத்துல பெண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு. வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த வாரன் அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காரன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். வாகா அப்படின்னு ஷார்ட்கட், வாகா. இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸு தலைமை ஆளுநராக வந்த போது 1 ஆண்டு நிலவரவாய் திட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த 1 ஆண்டு திட்டத்தை 5 ஆண்டு நிலவரவாய் திட்டமாக மாற்றுறாரு. பின்பு என்ன பண்ணுறாருன்னா அதை 5 ஆண்டு வேணாம், பழையபடி 1 ஆண்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 1 ஆண்டு திட்டமாக மாற்றுறாரு.
இதுதான் பிற்காலத்தில் வந்து வாரனுக்கு அடுத்ததாக வந்த கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு திட்டமாக மாற்றினார். கார்ன்வாலிஸ் வந்து 10 ஆண்டு திட்டமாக அதை மாற்றுறாரு. இதை தான் திரும்ப 1893 நிலையான நிலவருவாய் திட்டம் அப்படின்னு இந்த 10 ஆண்டு நிலவருவாய் திட்டம் அழைக்கப்பட ஆரம்பிச்சது. விவசாயிகளே நிலத்தினுடைய உரிமையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயனுடைய நிலவரி திட்டம் எது அப்படின்னு கேட்டால் ரயத்துவாரி முறை. இந்த ரயத்துவாரி முறை 1820 தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட், இவரை மறக்கக்கூடாது, ரீட்டை 2ஆவது கொடுத்துருக்காங்க, மன்ரோவை முதல்ல கொடுத்துருக்காங்க. இந்த கேப்டன் ரீட், தாமஸ் மன்ரோ 2 பேரால் தான் ரயத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்படுது. இந்த முறை பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி முறை மதராசு, பம்பாய், அஸ்ஸாம் கூட சொல்கிறாங்க. அஸ்ஸாம்லேயும் ரயத்துவாரி முறை இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கூர்க் இருக்கு இல்லையா, இந்த கூர்க்குங்கிற பகுதியிலையும் ரயத்துவாரி முறை இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ், பம்பாய் ஈஸியாக நமக்கு தெரியும் ரயத்துவாரி முறை இருக்குன்னு. இந்த இடத்துல விவசாயிகள் வசம்தான் நிலம் உரிமையாளர் என்று ஒப்படைக்கப்படுது. இதனால் விவசாயிகளிடமிருந்து நேரடியாகவே அந்த நிலவரியை ஆங்கிலேய அரசு வசூல் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. இந்த இடத்துல கிடையாது. விவசாயிகள் நேரடியாக போய் ஆங்கிலேயர்கிட்ட நிலவரியை கட்டிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தாமஸ் மன்ரோ, முக்கியமாக இந்த இடத்துல தாமஸ் மன்ரோ விளைச்சல்ல 1/3 அப்படின்னு சொல்லி அந்த நிலவரியை குறைச்சிருக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா 1/2, அதாவது பாதிக்கு பாதி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை தாமஸ் மன்ரோ வந்து 1/3 கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ரயத்துவாரி முறையை கொண்டு வந்திருக்கிறாரு. மகள்வாரி முறையை யாருடைய சிந்தனையில் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஹோல்ட் மெக்கன்சி. இந்த மெக்கன்சியினுடைய சிந்தனையில் தான் உதித்தது மகள்வாரி முறைன்னு தெரியுது. ஆனால் இங்கே 1833 வில்லியம் பெண்டிங் இந்த மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் வில்லியம் பெண்டிங்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மகள்வாரி முறையில் வில்லியம் பெண்டிங் வந்து சில அடிப்படை மாற்றங்களை வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தார்னா 1833 கொண்டு வந்திருக்கிறாரு. சரி, இதற்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மகள்வாரி முறையை எப்படி சொல்கிறாங்கன்னா ஜமீன்தாரி முறையினுடைய மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் தான் இந்த மகள்வாரி முறைன்னு சொல்லப்படுது. கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள், அது மட்டும் இல்லை பஞ்சாப் போன்ற பகுதிகளிலும் 1822 அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்போ 1822 இந்த 4 பிளேஸ் சொல்கிறாங்க, இங்கெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. 1833 தான் வில்லியம் பெண்டிங் சில அடிப்படை மாற்றங்களை செய்தாருன்னு நமக்கு தெளிவாயிட்டோம். இப்போ மகள்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம விளைச்சலின் அடிப்படையில் தான் இந்த வருவாயை மதிப்பீடு செய்கிறாங்க. இப்போது 2/3, அதாவது 3/2 அப்படின்னு சொல்லி நிலவரி இருந்திருக்குது. இதை வந்து 2/1, அதாவது அரை, பாதிக்கு பாதி வந்து விவசாயினா பாதி வந்து அரசுக்கு அப்படின்னு சொல்லி மாற்றம் செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து இந்த இடத்துல பெண்டிங் பிரபுன்னு நம்ம சொல்லணும். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் 1/2 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். இண்டிகோ கழகம் இது சம்பந்தமான ஒரு நாடகத்தை வந்து நீல் தர்பான் அப்படிங்கிற நாடகத்தை யார் வந்து எழுதினார் அப்படின்னு கேட்குறாங்க. தீனபந்து மித்ரா. இண்டிகோ கழகத்தை பற்றி தீனபந்து மித்ரா அப்படிங்கிற ஒரு நீல் தர்பான் நாடகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த வங்காளத்தில் அவுரி சாகுபடியாளருடைய துயரத்தை பற்றி தான் சொல்கிறார். அவுரினா இண்டிகோ விளைவிக்கக்கூடிய அந்த வங்காளத்து சாகுபடியாளர்களை பற்றி, அவங்களுடைய துயரங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த இந்து தேச பக்தன் இந்த 2 செய்தித்தாள்களும் முக்கியமாக அந்த அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகள் கேட்கவும் வாய்ப்புகள் அதிகம். இந்துவும் தேசபக்தனும். அதே போல் நீல் தர்பார் நாடகமும் அவுரி சாகுபடியாளர்கள் பற்றி தான் சொல்லுது, துயரங்களை பற்றி சொல்லுது. இந்த பாப்பனா கழகம் 1873 to 76 வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த பாப்னா விவசாய எழுச்சின்னு இதை நம்ம சொல்லலாம். யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டால் இந்த ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம் தான் இந்த பாப்னா கழகம்னு நம்ம சொல்லலாம். இந்த வங்காளத்தில் தான், குறிப்பாக வங்காளத்தில் தான் பாப்னாவில் உள்ள யூசுப் சாகி பர்கானா இருக்கு இல்லையா, அங்கே கேசப் சந்திர ராய் என்பவரால் தான் இந்த பாப்னா கழகமே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாப்னா கழகம் கேசப் சந்திர ராய் என்பவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா யூசுப் சாகி பர்கானாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறான்னா விவசாயிகிட்ட இருந்து சட்டத்திற்கு புறம்பான முறையில் அவங்கள வற்புறுத்தி வரி வசூல் செய்கிறான். அது மட்டும் இல்லை, அதிகப்படியான வரியை வசூலிக்கிறான். இதெல்லாம் தான் குற்றமாக சொல்லப்படுது. மற்ற பிற வரிகளையும் வழக்கமாக வசூல் செய்கிறான். இந்த விவசாயிகள் வாடகை செலுத்தலை, வரி செலுத்தலை அப்படின்னு ஒரு போலியான ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி அவங்களோட நிலத்துல இருந்து விவசாயிகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கான் அந்த ஜமீன்தாருங்க. இந்த ஜமீன்தாருக்கு எதிராக தான் இந்த பாப்னா கழகம் நடக்குது. 1873 76 வரைக்கும். இந்த மாப்ளா கழகம் எப்போ நடந்தது? 1921 தான் நடந்திருக்குது. அது குறிப்பாக கேட்கலாம். 1921 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இது நடந்திருக்கு, ஒரு 5 மாதம். இந்த மாப்ளா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால் முஸ்லீம் விவசாயிகள். எங்கே இருக்க முஸ்லீம் விவசாயிகள்? கேரளாவில் இருக்கிற முஸ்லீம் விவசாயிகள் தான் மாப்ளான்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க யாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஜமீன்தார்கள் இருக்க பார்த்தீங்களா, அதுவும் குறிப்பாக அந்த இந்து ஜமீன்தார்கள்னா ஜென்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் ஆங்கில அரசுக்கும் எதிராக தான் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க.
இதுதான் ஆகஸ்ட் 1921 மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இது ஆரம்பத்தில் மாப்ளா விவசாயிகள் வந்து முதல்ல காவல் நிலையங்கள், அது மட்டும் இல்லை பொது அலுவலர்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள், இந்த அடக்குமுறையில் ஈடுபட்டாங்கல்ல அந்த நிலக்கிழாருடைய அவங்க வீடுகள், வட்டி கடைக்காரன், இவங்களை எல்லாத்தையுமே வந்து தாக்குறாங்க. காவல்துறையும் சேர்த்து தாக்குறாங்க இந்த மாப்ளா கிளர்ச்சியாளர்கள். ஆனால் இங்கே 1921 டிசம்பர் வாக்கில் அரசு இரக்கமின்றி அந்த மாப்ளா கிளர்ச்சியை வந்து அடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிளர்ச்சியில் கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக 2337 மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் 1650 பேர் காயமடைஞ்சிருக்காங்களாம். மேலும் சிறையில் இடப்பட்டவர்கள் வந்து 45,000 பேர் வந்து சிறையில் இடப்பட்டிருக்காங்க. பர்தோலி சத்தியாகிரகம், பர்தோலிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். குஜராத் இருக்கு இல்லையா, அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் தான் இவங்க தான் இப்போ கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா 1928 30% வந்து நில வருவாயை ஆங்கில அரசு உயர்த்துது. இதனால் கோபம் அடைஞ்ச விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ உயர்த்தப்பட்ட நிலவரியை செலுத்த மறுத்து பிப்ரவரி 12, 1928 வரிகுடா இயக்கத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல பெண்களும் கூட இதில் வந்து கலந்துக்கிறாங்க. பர்தோலி சத்தியாகிரகத்தில் பல பெண்களும் கலந்து கொண்டார்கள். 1930 பர்தோலியில் வரி செலுத்த மறுத்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட நிலங்களை குறைந்த ஏலத்தில் விற்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நிலத்தை கொண்டு போய் அரசுக்கிட்ட கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனாலும் சூழ்ச்சிமமாக இந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து நிலத்தை கையகப்படுத்தி ஏலத்தில் விற்றுது. இந்த வித்த நிலமெல்லாம் திரும்ப எப்போ கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. வந்தபோது அந்த விவசாயிகளுடைய நிலத்தை அவங்களுக்கே திருப்பி தருது. சாந்தால் கழகம் இது 1855 ஆரம்பித்து 1856 முடியுது. சாந்தால் கழகம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இந்த சாந்தால்ங்கிற ஒரு பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் ராஜ்மஹால் குன்றுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே சாந்தால்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த சாந்தால் பகுதியில் இருந்த விவசாயிகளை வந்து குறிப்பாக அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவன் எல்லாம் சுரண்டி திங்க ஆரம்பித்தான்னு சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அதை பணம் கட்ட முடியாதனால விவசாயிகள்கிட்ட இருந்து சாந்தால் விவசாயிகள்கிட்ட இருந்து நிலத்தை அபகரித்து கொள்ள ஆரம்பித்தாங்க இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவனுங்க. இதுதான் பிரச்சனை. இந்த கசப்பான உணர்வு இது 1855 ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இது இட்டு சொல்லுது. இந்த விவசாயிகள் வந்து யாரை தலைமையாக வச்சு இந்த புரட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் சித்து மற்றும் கங்கு அப்படின்னு 2 சாந்தல் சகோதரர்களை தலைமையாக வச்சு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த சித்து கங்குங்கிற 2 சாந்தல் சகோதரர்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் வந்து ஒன்றா கூடுறாங்க. இந்த கூட்டத்தினரினுடைய புரட்சி பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துக்குள்ள வலிமையான சக்தியாக இந்த சாந்தால் கழகம் உயிர்த்து எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஐரோப்பிய பண்ணையாளராக இருக்கட்டும், இல்லை ஆங்கிலேய அலுவலராக இருக்கட்டும், ரயில்வே பொறியாளராக இருக்கட்டும், ஜமீன்தார்களாக இருக்கட்டும், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே சரி இந்த புரட்சியாளர்கள் வந்து தாக்குன்னு தாக்குறாங்க. சாந்தாளர்கள் இவங்களை எல்லாரையும் தாக்குறாங்க. இந்த புரட்சி பார்த்தீங்கன்னா சாந்தால் புரட்சி பிப்ரவரி 1856 வரைக்கும் இது தொடர்ந்துருக்குது. ஏன்னா இது 1855 1856 வரைக்கும் சொல்லியிருக்கோம். இந்த புரட்சி தலைவர்கள் இந்த 2 பேர் சாந்தால், இந்த சித்து கங்கு 2 பேரும் வந்து கைது செய்யப்படுறாங்க. அது வரைக்குமே இந்த புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக அது மாறிக்கிட்டு இருக்குது. சரி, 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டால் இந்த சாந்தால்களோட இடம் இருக்கு இல்லையா, அந்த சாந்தால் பர்கானான்னு சொல்லி அரசே தனியாக வந்து அதை அறிவிச்சுது. இதன்படி சாந்தாளர்களுடைய நிலங்கள் எல்லாமே அடையாளப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பு ஆகிறதுலேருந்து இவங்களோட நிலத்தை பாதுகாத்தது அரசு. தக்கான கழகம். இந்த தக்கானம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த பூனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1875 தக்கான கழகம் நடந்திருக்குது. பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கழகத்தில் ஈடுபட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்க எல்லாருமே வட்டிக்காரர்களினுடைய அடக்குமுறையை எதிர்த்து தான் கழகத்தில் ஈடுபட்டாங்க. எப்பயும் போல தான் வட்டிக்கு இடத்த வாங்கிட்டு வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, திரும்ப கட்டலைங்கிறதுனால இடத்த அபகரிக்கிறான் அந்த வட்டிக்காரன். இவ்வளோ தான் நடக்குது. இந்த பூனா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வட்டிக்காரருடைய சொத்துக்களை மக்கள் வந்து கைப்பற்றி அந்த வட்டிக்காரக்காரனை கிராமத்தில் இருந்து வெளியேற்றுறாங்க. இதுதான் பின்பு வந்து புரட்சியாக அது தொடங்க ஆரம்பிக்குது. இந்த புரட்சி பிறகு இந்த பூனா அந்த மாவட்டத்தில் இருந்து ஒரு கிராமத்தில் நடந்த விஷயம் கிட்டத்தட்ட 33 இடங்களுக்கு கிராமங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. இந்த பூனாவில் ஒரு கிராமத்தில் நடந்த அந்த புரட்சி கிட்டத்தட்ட 33 கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சதுன்னு தெரியுது. இதில் மார்வாடிகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளால் மார்வாடிகள் வந்து தாக்கப்படுறாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுது. இதனால் மார்வாடிகள் வந்து காவலர்களினுடைய உதவியை நாடுறாங்க. இப்போ காவலர்கள் வந்து விவசாயிகளை அடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இதில் விவசாயிகள் வந்து தன்னுடைய மொத்த சக்தியும் பயன்படுத்தி காவலர்களையும் எதிர்க்கிறாங்க. கடைசியாக இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தக்கான போராட்டம்
இராணுவம் வரவழைக்கப்பட்டு இந்த புரட்சி வந்து கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்கான விவசாயிகளை வந்து மீட்பு சட்டம்னு சொல்லி ஒரு சட்டத்தை இவங்களுக்காக உருவாக்குறாங்க. இதை நிறைவேற்றப்பட்டதுனால தான் விவசாயிகள் வந்து அவங்களுடைய குறைகள் எல்லாமே இதன் மூலயமா தன்னுடைய குறைகளை களைஞ்சிக்கிறாங்க. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பஞ்சாப் விவசாயிகள் வந்து புரட்சி செய்து தான் இந்த இயக்கமாக உருவாயிருக்கு. நிலத்தின் மீது வட்டி கடைக்காரங்க வந்து மேற்கொண்டு அந்த ஒடுக்குமுறை தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பஞ்சாப் விவசாயிகள் வந்து புரட்சியில் ஈடுபட்டாங்க. இந்த ஆங்கிலேய அரசு பஞ்சாப் பகுதியில் விவசாயிகள் புரட்சி செய்வதை விரும்பலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேய இராணுவத்துக்கு வீரர்கள் எல்லாமே இந்த பஞ்சாப் பகுதியிலேருந்து தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. இதனால் பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொல்லி 1900 அதில் தான் பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம்னு சொல்லி ஒன்று நிறைவேற்றினாங்க. இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் சிறப்பாகவே செயல்பட்டதுனால பஞ்சாபில் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுக்கும் இதை விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தின்படி 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 பஞ்சாப் மக்கள் விவசாயிகள்னு ஒன்று, 2வது சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள்னு 2வது, 3வது வட்டி கடைக்காரர்கள்னு சொல்லிட்டு இந்த 3 வகையாக பிரிக்கிறாங்க. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 to 18 வரைக்குமே இந்த சம்பரான் சத்தியாகிரகம் பீகார் மாநிலம் இருக்குல்ல, அங்கே தான் சம்பரான் ஒரு இடம் இருக்குது. இந்த பீகார் மாநிலம் மறக்காதீங்க, அங்கே சம்பரான்கிற இடத்துல தான் இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடியை செய்ய சொல்கிறாங்க விவசாயிகள்கிட்ட. அதாவது மொத்த நிலத்தில் விவசாயிகள் என்ன பண்ணணும்னா 20 மடங்குல 3 மடங்கு இடத்த மட்டும் அவுரி சாகுபடிக்கு விடணும்னு சொல்லி ஐரோப்பியர்கள் வந்து கட்டாயப்படுத்துகிறான். அப்போ எல்லா விவசாயியுமே வந்து இந்த இடத்துல அவுரி சாகுபடியை வந்து செய்யணும்னு ஐரோப்பியர்களால் கட்டாயப்படுத்தப்படுறாங்கன்னு தெரியுது. அதே போல் ஐரோப்பியர்கள் வந்து என்ன வந்து விலையை நிர்ணயம் செய்கிறானோ அந்த விலைக்கு தான் வந்து இந்த அவுரி செடியை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்பரான் தீன் கதியா அப்படிங்கிற நடைமுறை இருந்திருக்கு. என்ன சம்பரானுடைய தீன் கதியா அப்படின்னு கேட்டால், ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து என்ன விலையை நிர்ணயிக்கிறானோ அந்த விலைக்கு எல்லா விவசாயிகளும் வந்து வித்துட்டு போயிடணும். ஐரோப்பிய பண்ணையாளர்கிட்ட விவசாயிகள் வந்து வித்துட்டு போயிடணும். இதுதான் இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்போது ஒரு நஷ்டமாகுது அப்படின்னா விவசாயிகள் என்ன பண்ணுவான்? அப்பயும் அவன் நஷ்டமானாலும் சரி, ஐரோப்பிய பண்ணையாளர் என்ன விலை சொல்கிறானோ அந்த விலைக்கு தான் விவசாயி விற்க முடியும். இதுதான் அந்த தீன் கதியாங்கிற ஒரு கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து பணத்தை பறிக்கிறதும் அடக்குமுறையை கொண்டு போய் விவசாயிகள் மேலே திணிக்கிறதும் இப்படியே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை அறிஞ்ச சம்பரான் விவசாயிகளுடைய பிரச்சனையை அறிந்த மகாத்மா காந்தி வந்து உதவி செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு விசாரணை குழுவை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அமைக்குது. அந்த குழுவில் காந்தியவும் ஒரு உறுப்பினராக சேர்க்குறாங்க. இதற்கு பிறகு தான் சம்பரான் விவசாயிகளுடைய குறைகள் வந்து தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மே 1918 சம்பரான் விவசாய சட்டம்னு சொல்லி நிறைவேற்றுறாங்க. இதே கேள்வி கேட்கலாம், சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு எந்த மாதம் அப்படின்னு கேட்கும்போது 1918 ஆண்டு மே மாதம்னு சொல்லணும். கேடா சத்தியாகிரகம், இதை கைரா சத்தியாகிரகம்னு சொல்லலாம். 1918 நீங்கள் சம்பரான் படிச்சிருப்பீங்க பீகாரில், அது 1917-18 வரும். இந்த கேடா சத்தியாகிரகம் வந்து குஜராத்து, இது 1918 மட்டும்தான் வரணும். சரியா? அப்போ எது ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டால், பீகாரில் நடந்த சம்பரான் தான் ஃபஸ்ட்டு, 1917-18 வருது. இது வந்து கேடா வந்து அதுக்கப்புறம் தான் 1918 குஜராத்தில். இந்த குஜராத் கேடா மாவட்டத்தில் இருந்த அந்த விவசாயிகள் தான் முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் பஞ்சம் தலை தூக்க ஆரம்பிச்சுது. மழை வரல, பஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதே சமயம் இவங்க நிலவரியவும் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த பஞ்சத்தை வந்து கணக்கில் வச்சுக்கல. நீ பஞ்சம் வந்தான்னா என்ன வந்தா என்ன, எனக்கு என்ன, நீ கட்ட வேண்டிய நிலவரியை கட்டு அப்படின்னு சொல்லி விவசாயிகளை வந்து வற்புறுத்துறாங்க. இந்த சூழ்நிலையை அறிந்த காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பஞ்சத்தின் நிலைகளை பற்றி எடுத்து கூறி இவர் என்ன பண்ணுறாருன்னா சத்தியாகிரகமாக அதை மாற்றுறாரு. காந்தி சத்தியாகிரகமாக அதை மாற்றுறாரு. விவசாயிகளை எல்லாத்தையும் அழைக்கிறார், எல்லா விவசாயிகளையும் அழைக்கிறார். எல்லா விவசாயிகளும் அச்சம் இல்லாமல் இவருடைய அழைப்புக்கு, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இவருடைய அழைப்புக்கு எல்லா அளவுலையும் விவசாயிகள் வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சது. எதில் அப்படின்னா, இந்த கேதா சத்தியாகிரகத்தில் தான். இந்த கேதா சத்தியாகிரகம் நடக்குது பார்த்தீங்களா? இந்த கால சூழ்நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து மிக முக்கியமான ஒரு சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் உருவாக ஆரம்பித்தார்.